This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நான் நடிக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர், ஆனால் ஜோதிகா நடித்த சிம்ரன் பேச்சால் மீண்டும் திகுதிகு. தமிழ் சினிமாவில் இரு முக்கிய நடிகைகள் சிம்ரன் மற்றும் ஜோதிகா. 90களில் இருந்து 2000களில் ஆரம்பம் வரை திரையுலகில் தனித்துவம் இடத்தை பிடித்தவர்கள். சிம்ரன், விஐபி, நேருக்கு நேர், வாலி, கண்ணெதிரே தோன்றினால், துள்ளாத மனமும் துள்ளும், ஜோடி, பிரியமானவளே, பார்த்தேன் ரசித்தேன், கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற வெற்றி படங்களில் தொடர்ந்து முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர். ஜோதிகா பாலி, குஷி, தூள், அருள், முகவரி, தெனாலி, காக்க காக்க, மொழி, சந்திரமுகி என பல வெற்றி படங்களில் நடித்தார். இருவரும் தமிழ் திரையுலகில் புது தலைமுறை பெண்களில் முகமாக உயர்ந்தனர். இந்த இருவருக்கும் இடையே இருந்த போட்டி ரசிகர்கள் மற்றும் மீடியா வட்டாரங்களில் பெரிதும் பேசப்பட்டது. வாலி, 12B போன்ற படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தாலும் இவர்கள் நட்பு குறித்து பல்வேறு வதந்திகள் பரவின. ஆனால் நேர்முகமாக இருவரும் ஒருவரை ஒருவர் திறம்பட பாராட்டி வந்துள்ளனர். ஜோதிகா ஒரு பேட்டியில், சிம்ரன் எனக்கு பிடித்த நடிகை என என் அம்மாவிடம் கூட சிம்ரனை போல ஸ்லிம்மாகவும் நல்ல டான்சராகவும் ஆக சொல்லி ஊக்குவித்தார் என்று பகிர்ந்துள்ளார். சமீபத்தில் சிம்ரன் ஒரு விருது விழாவில் உரையாற்றும் போது ஆன்டி ரோல் செய்வதாக ஒரு நடிகை தன்னை கேலி செய்ததாகவும் இது தனக்கு மிகவும் வருத்தம் அளித்தது என்று கூறினார். மேலும், நான் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை பெருமையாகவே செய்கிறேன். ஆன்டி ரோல் செய்யும் மகிழ்ச்சி டப்பா ரோல் செய்யும் தாழ்வை விட மேலானது என்று கூறினார். இக்கமெண்ட் ஜோதிகா சமீபத்தில் நடித்த டப்பா கார்ட்டல் வெப் சீரியஸை குறித்திருப்பதாக ரசிகர்கள் பெரிதும் விவாதித்தனர். ஆனால் சிம்ரன் நேரடியாக பெயர் சொல்லவில்லை. இது மீண்டும் இருவருக்குள்ளான பழைய போட்டியை விவாதம் பொருளாக்கியது. நடிகை சிம்ரன் மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். தமிழில் விஐபி படத்தின் மூலம் அறிமுகமான அவர் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் சமீப காலங்களில் மீண்டும் திரையுலகில் சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார். மகான் மற்றும் அந்தமான் திரைப்படத்தில் காம்பேக் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து வரிசையாக குட் பேட் அக்லி படத்தில் ரோமியோ ரோல், டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் சிம்ரன், சந்திரமுகி படத்தில் முதலில் ஜோதிகா நடித்த கதாபாத்திரத்திற்கு தன்னை தான் தேர்வு செய்தார்கள் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். அந்த நேரத்தில் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்துக்காக அந்த வாய்ப்பை விட்டுவிட்டதாகவும் அதன் காரணமாக ரஜினிகாந்துடன் நடிக்கும் வாய்ப்பு தப்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் பின்னர் பேட்ட படத்தில் ரஜினிகாந்துடன் நடித்ததின் மூலம் இந்த ஆசை நிறைவேறியது என்று சிம்ரன் பகிர்ந்துள்ளார். சிம்ரன் தான் முதலில் தேர்வு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு ஜோதிகா வந்தார் என்ற தகவலால் மீண்டும் இரு நடிகைகளின் ரசிகர்களையும் சமூக வலைத்தளங்களில் சண்டை போட தூண்டிவிட்டுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.